ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா ஒருத்தருக்கு பேய் ஓட்டும் போது இறந்து போனாங்கல்ல, அது நம்ம ஹீரோ தான் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலே அவளும் கோவத்தில் நம்ம ஹீரோவை வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த லாட்ஜுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய பாட்டியும் பேரன் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோழிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சமைச்சு போடுறதுக்கு. ஆனால் அவன் அதுக்குள்ளேயே அங்கேருந்து கிளம்புறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை போல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் மேனேஜர் லேடி கூட சேர்ந்து அவளுக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. அதான் கடைசியாக கூட நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சூயான் அப்படின்ற பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாடலுடைய பேய் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும்ல, அந்த மாடல் பேயை பற்றின கேஸை தான் இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த சூயான் தங்கியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் அந்த சூயான் பொண்ணு இருக்கால, அவள் வந்துட்டு லிஃப்ட்டில் இருக்கா. அவளுடைய காதல் ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டு அப்போ மாஸ்க் போட்டிருக்க யாரோ ஒருத்தன் அவள் பக்கத்தில் நெருக்கமாக போய் நின்றுகிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம்னு பார்த்து அந்த இறந்து போன மாடல் பொண்ணு இருக்கால, அவள் அந்த லிஃப்ட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கா. அப்போது அந்த சூயான் பொண்ணு பக்கத்தில் அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணிருக்கு. சரி நம்மளும் அவள் கூட போகலாம், அப்போது அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் எதுவும் தப்பாக நடந்துக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவள் உள்ளே போகிறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராமா அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவளுடைய இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒழுங்கா இரு, என்னை பற்றி எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அந்த சூயான் பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. ஆனால் இந்த மாடல் பொண்ணு இந்த மாஸ்க் போட்ட ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாடல் பொண்ணு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கார் பார்க்கிங்கில் இறந்து போயிருந்திருக்கா. அதுவும் கத்தியால் குத்தி சாகடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாஸ்க் போட்ட ஆள் தான் சாகடிச்சிருக்கான். ஆனால் ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த சூயான் பொண்ணை காப்பாற்ற வந்ததுனால கொலை பண்ணானா இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடய அந்த மேனேஜர் லேடியும் நம்ம ஹீரோயினும் அந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை சரி ஓகே, இப்போ இந்த சூயான் பொண்ணு சொல்கிற மாதிரி உண்மையாகவே அந்த மாடல் பேய் வந்து இப்போ அந்த ஃப்ளாட்டில் தான் சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டு இருக்கா. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறா. அப்போ வெளியில் பாவமாக நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா இதே கேஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அந்த மாடல் பொண்ணு இறந்து போன கேஸை சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்களும் பார்த்துருப்பாங்க போல அந்த லிஃப்ட்டில் நடந்த விஷயத்த. ஸோ அதனால இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் தான் அந்த மாடல் பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த சிசிடிவியில் கேப்சர் பண்ண ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே பப்ளிக் பிளேஸில் ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் இருப்பார்ல, அவருடைய கடைக்கு முன்னாடியோ அதெல்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்கில் போயிட்டு ஒரு மாதிரி புகையெல்லாம் போடுறா. அந்த பேய் வருதா அப்படின்றத பார்க்கறதுக்கு இவன் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மாடல் பேயும் வருது. அப்போ உண்மையாகவே இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இப்போ இவ பேய் ஓட்டுறதுக்காக வரல, இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவளுடைய பாடிலாம் ரொம்ப ஹீட் ஆகுது, ரொம்ப கூலிங் ஆகுது. ஏன்னா பேய் பக்கத்தில் வந்து அவளுக்கு அப்படி தானே இருக்கும். அப்போ டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே டக்குன்னு வந்து அவளுடைய கையை பிடிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே அவளுடைய கற்பனை. ஒரு தடவையும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி தானே வந்து பிடிச்சிருப்பான். அதனால தான் சும்மா அவனுடைய நினப்பில் இப்படிலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா போல. அப்புறம் அவள் அங்கேருந்து போயிடுறா. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இவ வந்து இப்படி பண்ணிட்டு போனது எல்லாத்தையுமே அந்த டிடெக்டிவும் ஒரு பக்கமாக வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அப்போ அவன் கூடவே இருக்க அசிஸ்டண்ட்டும் ஒருவேளை இவ உண்மையாகவே பேய் ஓட்டுறவளாக தான் இருப்பாளா சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லடா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு உண்மை தெரியும், இவ என்கிட்ட மாட்டுவா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நான் உன்னை ஏமாத்திட்டு தான் இருந்தேன், ஒத்துக்கிறேன். அதுவும் நான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா கடைசியாக எனக்கு தான் பேய் ஓட்டினாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் நீ எனக்கு ஏதோ ஒன்று பண்ண, அந்த நேரத்தில் தான் வந்துட்டு எனக்கு ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் தோணுச்சு. அதில் உன்னோட அம்மா என் அங்கிளுக்கு ஏதோ பேய் ஓட்டுற மாதிரிலாம் பார்த்தேன். அது மூலமாக தான் என் அம்மாவுக்கும் உன்னுடைய அங்கிளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் நான் உன் கூடவே இருந்தேன். என் அங்கிள் இறந்து போனதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி நான் உன்னை ஏமாத்த நினச்சது வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்லாம் கேட்குறா. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாகவே இருக்கிறா. இப்போ இன்னொரு பக்கம் அந்த சேர்மேனை தான் காட்டுறாங்க. ஸோ இவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தானே பண்ணுறான். நிறைய சின்ன சின்ன இடத்துல வந்து ஆக்கிரமிப்பான். அங்கே வாழ்கிறவங்களை வந்து துரத்தி விட்டு அவங்களுடைய வீட்டெல்லாம் இடிச்சு ஒரு பெரிய பில்டிங்காக கட்டி இவன் அதில் தானே சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். பட் இதை வந்து இவன் மட்டும் தனியாக பண்ண மாட்டான். இவன் கூட நிறைய இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க போல. அதில் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு என்னப்பா இன்னும் அந்த இடத்த காலி பண்ணலையா, எப்போ தான் அங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பேசுறது வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தங்கியிருக்கால ஒரு வீடு, அதுவும் அப்புறம் அங்கே அந்த பாட்டியோடைய லாஜும் நம்ம ஹீரோ தங்கியிருக்க இடம். இந்த ரெண்டு இடத்தையும் சீக்கிரமாக காலி பண்ணுப்பா, நிறைய வேலையெல்லாம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்லாம் ஒரு மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க. அவனும் அதனால பண்ணிடலாம் சார், உடனே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அவளுடைய பழைய அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனும் இப்போ உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். சரி நீ வந்தோடனே ஒரு வேலை வந்துருச்சு, உடனே
உடனே கிளம்புடா நம்ம ஒரு பேய் ஓட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் பேயோடைய நேம் வந்துட்டு ஒரு சீட்டில் எழுதி அதை அந்த ஹேர்பின்ல வந்து ஒரு மாதிரி சொருவி வச்சுட்டு இருக்கிறா. ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் அந்த பேய்களுடைய ஆவியெல்லாம் போகும் போல. ஸோ கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு அந்த இடத்துடைய பார்க்கிங்க்கு வந்துட்டா. அங்கே தான் அந்த பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நேரம்னு பார்த்து அதே பார்க்கிங்கில் தான் காருக்குள்ளே அந்த போலீஸ் ஆஃபீஸர் தூங்கிட்டு இருக்காரு போல. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு இவன் என்னத்துக்கு மறுபடியும் இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்க்குறாரு. இதே நேரத்தில் இந்த சூயான் பொண்ணு இருக்கால, அவள் இருக்கக்கூடிய இடத்துல தான் மறுபடியும் அந்த மாடல் பேய் வந்திருக்கு. அவளுக்கு பின்னாடி தான் நின்று அவளே பார்த்துட்டே இருக்கு. கரெக்டாக அவளை பயங்கொருத்தறதுக்கு பக்கத்தில் வரும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா அந்த பார்க்கிங்கில் புகையை போட்டு விட்டுறா. அதனால அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துடுது. எப்படி நாம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் சுற்றி மந்திர வளையத்தை போட்டிருக்கிறதுனால அந்த பேயால் வெளியே போக முடியல. அப்புறம் அந்த அசிஸ்டண்டோடைய செயினை இப்போ கழட்ட சொல்கிறா. அதான் அந்த மந்திர ஸ்டோன் இருக்க ஒரு செயின். அதை கழட்டின உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய உடம்புக்குள்ளே அந்த பேய் போயிடுது. அதுக்கப்புறம் அவள் அந்த ஹேர் பின்னை வச்சு அவன் நெஞ்சில் குத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பேய் வந்து ரொம்ப பயப்படுது. அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு 2 கையும் வச்சு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே புரிய வருது, இவளை கொலை பண்ண அந்த மாஸ்க் போட்ட ஆள் இருக்கான்ல, அவன் இதே மாதிரி தான் கத்தியை வச்சு பயங்கரமா குத்தி கொலை பண்ணியிருப்பான். ஸோ அதனால இப்போ அந்த பேய் வந்து பயந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ இவ பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இப்போ அந்த பேயோடைய கண்ணை மூடி அதுக்கப்புறம் நெஞ்சில குத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக அந்த டிடெக்டிவ் வேற வந்துட்டு எதுக்காக அவனை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து போட்டுறான். இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த அசிஸ்டண்டோட உடம்புல இருக்க மாடல் பேய் பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி போகுது. அதான் தடுப்பு போட்டிருப்பால, எப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் உள்ள வரும்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உப்பை லைட்டாக நகர்த்தி விட்டுருப்பான் போல. அந்த கேப்ல தான் அந்த பேய் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த டிடெக்டிவை தள்ளி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த அசிஸ்டண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறா. இதே நேரத்தில் இந்த சூயான் இருக்கான்ல, அவளுடைய வீட்டில் இருக்கும்போது மறுபடியும் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா இது, இப்போ அந்த மாடல் பேய் அந்த அசிஸ்டண்டோட உடம்புல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ திரும்பி பார்த்தா அங்க அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் இருக்கான். அதான் இந்த ஃபிளாட்டுக்கு கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கும்ல, அந்த இடத்துடைய ஓனர். ஸோ இப்போதான் நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருந்தவன். ஸோ இவன் தான் அந்த மாடல் பொண்ணை கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கான். பட் ஏன் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இவனுக்கு இந்த சியோன் பொண்ணு அடையணும் அப்படின்றது ஒரு ஆசை போல. அதனால தான் அன்னைக்கும் அவகிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவள் லிஃப்ட்ல ஏறி வந்திருக்கான். பட் குறுக்க அவளை காப்பாத்துறதுக்காக அந்த மாடல் பொண்ணு வந்ததுனால கோவத்தில் அவளை கொலை பண்ணியிருக்கான். எங்க 2 பேர் விஷயத்துக்குள்ள நீ வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி போல. ஸோ இப்பயும் அப்படியே ஒரு சைக்கோத்தனமாக தான் பேசிட்டு இருக்கான். ஒழுங்கா எனக்கு சம்மதிச்சிரு, இன்னைக்கு நான் உன்னை அடைஞ்சே தீரணும், இதுக்கு முன்னாடி அதுக்கு தடையா இருந்த ஒருத்தையை கூட நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த மாடல் போய் அந்த அசிஸ்டண்டோட உடம்புல இருந்துகிட்டு இங்கே தான் வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி அவளை கொலை பண்ண அந்த கோவத்திலையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை போட்டு. அதுக்கப்புறம் சரியான நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. இதுக்காக தேவையில்லாம இப்போ இவரை போட்டு அந்த பேய் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்றது அவளுக்கு புரியல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேர் பின் எடுத்து அவளுடைய நெஞ்சில குத்தி அந்த பேயை மேல உலகத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை கீழே போட்டு அப்படியே அந்த ஹேர் பின் எடுத்து குத்தலான்னு போகும்போது இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி அந்த டிடெக்டிவும் வந்திருப்பான் போல. மறுபடியும் இதை பார்த்தா அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயினா அவனை கொலை பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இங்க பாரு நீ அவனை ஏதோ அட்டாக் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணினா அவனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. டக்குன்னு அந்த ஹேர் பின் எடுத்து நெஞ்சில குத்தும் போது அந்த பேய் பார்த்தீங்கன்னா அப்படியே மேல் உலகத்துக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேயோடைய மெமரிஸும் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வருது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தான் போவோம் இந்த மாதிரி பண்ணும்போது. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள். பட் இப்போ நம்ம ஹீரோயினோட பழைய அசிஸ்டண்ட் தான் இப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதனால இந்த மெமரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் வருது, அவனுக்கு போல. இப்போ தான் நமக்கு கிளியராக காட்டுறாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்டேருந்து அந்த சியோன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த மாடல் பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா மனசே கேட்காம டக்குன்னு போயிட்டு அந்த லிஃப்ட்டில் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி சியோன் கிட்ட சொல்லலான்னு பார்க்கும்போது அவள் உடனே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிருந்திருப்பா. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சைக்கோவும் அன்னைக்கு அந்த சியோன் அடைய முடியல அப்படின்ற ஒரு கோவத்துல அந்த மாடல் பொண்ணோட இடுப்புல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பான். இந்த சியோன் பொண்ணு வெளியே போனாலும் திரும்பி பார்த்திருப்பா. அந்த மாடல் பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவளும் கண்ணை காட்டுறா இந்த மாதிரி எனக்கு காப்பாத்து அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் அந்த சியோன் பொண்ணு கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து போயிருந்திருக்கா. அதனாலதான் அந்த மாடல் பொண்ணுக்கு அந்த சியோன் மேல கோவம். ஏன்னா அவளை காப்பாத்துறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்திருப்பா. பட் அதுக்கப்புறம் இவ மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ காப்பாத்துறதுக்கு வரல. அந்த கோவத்துல தான் அந்த மாடல் போய் அடிக்கடி இந்த சியோனையே ஃபாலோ பண்ணிட்டு அவளை பயன்படுத்திட்டு இருந்திருக்கா போல. ஸோ இப்போ இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணுடைய வலி என்ன வேதனை என்ன அப்படின்ற எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு அந்த டிடெக்டிவ் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறான். எதுக்காக நீ வந்து அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்லாம் கேட்கும்போது ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் பேய ஓட்டுறவங்க, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நிஜமாவே நாங்கள் வந்து அங்கே சண்டைலாம் போட்டுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் ஸ்டார்டிங்கில் அதை நம்ப மாட்டான். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் அங்கே தான் இருப்பான். அதுக்கப்புறம் இப்போ இவங்க எல்லாருமே தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சைக்கோ இருக்கான்ல ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், அவனை
வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எதுக்காக நீ அங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னோட ரெஸ்டாரண்ட்டே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் சார் இருக்குது. அங்கே வரக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கள பார்த்து கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் சார் நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்தேன். நீங்கள் என்னன்னா இப்போ வந்து நான் ஏதோ கொலகாரன், அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கு வந்தேன், அப்படி இப்படின்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் பார்த்தீங்கன்னா நல்லாவே மலிப்பி பேசுகிறான் இந்த சைக்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் ஒருத்தங்களா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டீம் ஆளுங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பேய் ஓட்டுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு ஜியோன் வந்துட்டு இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் என்னை கொல்ல வந்தான், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மாடல் ஒருத்தி இருந்தா, அவளை கொலை பண்ணதும் அவன் தான், அவனை எப்படியாவது பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறா. பட் அதுக்கு இவங்க கிட்ட எந்தவித எவிடன்ஸும் இல்லைல்ல. அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோயினை விசாரிக்கும் போது அவள் ஒரு பேப்பரில் ஒரு கத்தியை வரைகிறா. அந்த கத்தியில் எம் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணுறா. அந்த டிடெக்டிவும் அதை பார்த்துட்டு இது என்ன, இது எதுக்காக எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாட்டில் ஒரு மாடல் பொண்ணு இறந்து போனால, அவளை கொலை பண்ண கொலைகாரன் வேற யாரும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான். கொலை பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ண கத்தி இதுதான் அப்படின்னு சொல்ல அந்த டிடெக்டிவ்க்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிற, அப்போ நீ அந்த கொலையை பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அந்த மாடல் பொண்ணுடைய ஆன்மாவை நான் மேல் உலகத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணும்போது அவளுடைய மெமரிஸ்லாம் எனக்குள்ளே வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அவளை அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்துறதை நான் பார்த்தேன், அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இதை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு இந்த பேய் மேலாம் நம்பிக்கையே இல்லை போல. ஏமா எவிடன்ஸாக ஏதாவது ஃபோட்டோ வீடியோ இல்லை அந்த கத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்படி செத்து போன அந்த பொண்ணுடைய மெமரியிலேருந்து பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறியே, இதை நான் என்னோட மேலிடத்துல சொன்னால் என்னை செருப்பு கழட்டி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, ஆனால் உண்மையாக நடந்தது இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃபைனலாக பேசிடுறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சியோனை போயிட்டு, ஹே உனக்கு ஓகே இல்லை, உனக்கு எதுவும் அடிபடல அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக கேட்கலான்னு போகிறான். பட் அந்த சியோன் ரொம்ப பயத்தில் இருக்கா. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த சைக்கோ ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்கான்ல, அவன் வேற வந்து தப்பாக நடந்துக்கலாம் வந்திருப்பான். அதனால ஆம்பளைங்களை பார்த்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு பாவம் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் மனசே உடஞ்சி போயிடுது. அதுவும் இல்லாமல் அவள் எந்த அளவுக்கு ஒரு ட்ராமாவில் மாட்டியிருக்கா அப்படின்றதும் அவனுக்கு தெரிய வருது. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவாக அவனுடைய அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அவள் வந்து பேய் ஓட்டுறவளாக தான் இருப்பாளா சார்? ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போனப்போ அந்த கொலைகாரன் மட்டும்தான் அந்த பார்க்கிங்லேருந்து வெளியே போனான், மற்றபடி அந்த பார்க்கிங்கில் வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பேய் ஓட்டுற பொம்பளை எதையுமே பார்க்காம கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியை கூட கரெக்டாக சொல்கிறானா, உண்மையாகவே அந்த இறந்து போன பொண்ணுடைய மெமரியிலேருந்து தான் சொல்கிறாளோ அப்படின்லாம் சொல்லும்போது இந்த டிடெக்டிவ் அப்பயும் நம்பாமல் அது என்னன்றதை நம்ம விசாரணை பண்ணி தாண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னும் எத்தனை நாள் தான் என்ன அவாய்ட் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டிலேருந்து வெளியே வந்து அவள் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. இந்த நடு ராத்திரியில் இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். போய் பார்க்கும்போது இந்த சினிமா தேட்டர் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஹீரோயின் மேக்கப் பண்ணிக்கிட்டு நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கா. இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோயினை பிளாக் ட்ரெஸ்லேயே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்கும்போது ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி லவ் ஃபீலிங்காக வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் ஏன் இப்போ திடீர்னு இங்கே வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டேஜில் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுக்கு முன்னாடி பேய்களோட மெமரிலாம் நம்ம ஹீரோக்குள்ளே போகும்போது அவன் அந்த பேய்கள் மாதிரியே பண்ணியிருந்திருப்பான்ல, அதாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் அப்படி இருந்திருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ கடைசியாக அந்த மாடல் பொண்ணுடைய பேயை நம்ம ஹீரோயின் வந்து மேல் உலகத்துக்கு அனுப்பியிருக்கும் போது அவளுடைய மெமரிஸ்லாம் ஹீரோயின்குள்ளே வந்திருக்கும்ல. ஸோ அதனால தான் இப்போ ஹீரோயினை அந்த பொண்ணு மாதிரியே மேக்கப்லாம் பண்ணிட்டு இப்படி ஸ்டேஜில் வந்து நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா. ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு அவளை இங்கேருந்து கூட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்த பார்த்துக்கிற வாட்ச்மேன் வேற இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஏய் யார் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எப்படி வந்தீங்க, ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கும் போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு கான்சியஸ்க்கு வந்துடுறா. வந்த உடனே அவள் ஏதோ நம்மகிட்ட யாரோ தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே கீழே தள்ளிடுறா. அதுக்கப்புறமேட்டு தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. ஓ அந்த பேயினால தான் நான் இந்த மாதிரி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேயினால தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஞாபகமே வருது அவங்க போட்ட அந்த சண்டை. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் கொஞ்ச நேரம் கார் நிறுத்தி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் பண்ண எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்குறான். நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னுடைய அங்கிள் எப்படி இறந்து போனார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் உன்னுடைய இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே அதுக்காக மட்டும்தான் வந்தேன், உன்னை ஏமாற்றணும் அப்படின்றது என்னோட நோக்கமே கிடையாது. ஒருவேளை நான் இப்படி பண்ணது உன்னோட மனசை கஷ்டப்படுத்திருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவளும் வந்து சாரி கேட்குறா. என்னையும் மன்னிச்சிரு, என்னோட அம்மா சாகும்போது நீ சின்ன பையன்ல, உனக்கு மட்டும் என்ன தெரியும், உனக்கு பேய் பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு உன்னுடைய அங்கிள் பேய் ஓட்டுறதுக்காக என்னோட அம்மா கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது ரொம்ப கொடூரமான பேயா இருக்கும் அப்படின்றது என்னோட அம்மாவுக்கு தெரியல. ஸோ அதனால தான் இறந்து போயிட்டாங்க. இதில் நான் உன்னை குறை சொல்கிறதுனால எனக்கும் ஒன்று கிடைக்க போகிறது இல்லை. நானும் உனக்கு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. மறுபடியும் அப்படியே பழையபடி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுடைய இடத்துக்குள்ளே வரும்போது அங்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய ஆள் அந்த ஜியோன் இருக்கால, அவன் நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் நான் தான் ஆல்ரெடி உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்
அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பேயை ஓட்டிட்டேன்ல, இப்போ வரைக்கும் நீ எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம மேனேஜர் லேடியும் சொல்கிறா, இல்லை இந்த பிரச்சனை இன்னும் முடியல, அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் இதுக்கு முன்னாடி அந்த மாடல் பொண்ணை கொலை பண்ணியிருந்திருக்கான். எதுக்காகனா இவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அவள் குறுக்க வந்து தடுத்ததுக்காக. அதனால கண்டிப்பாக மறுபடியும் இவகிட்ட தப்பாக நடந்துக்க அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால தான் கொஞ்சம் பயத்தில் இவ வந்து இங்கே இருக்கா. அவளுடைய சேஃப்டிக்காக தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். அந்த சைக்கோவை எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டி விட்டதுக்கப்புறம் இவ வந்து அவளுடைய இடத்துக்கு போவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளும் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு அவளுடைய மனசில் இருக்க கவலை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கே உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு. அந்த லேடி என்ன காப்பாற்றுறதுக்காக தான் இன்றைக்கி லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நான் அவங்கள அந்த சைக்கோ கிட்ட மாட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நான் வெளியே வந்தப்போ அவங்களுடைய ஃபேஸை பார்த்தேன். அவங்க எனக்கு உதவி பண்ணு, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த டைமில் நான் அதை புரிஞ்சிக்கல. அவங்க 2 பேரும் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ள சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் அன்னைக்கு போய் அவங்கள காப்பாத்திருந்தேன்னா இந்நேரம் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், என்ன காப்பாற்ற வந்து தான் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோன் வந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் வேற கொஞ்சம் லைட்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினோட இடத்துல. அப்போ உடனே வந்துட்டு ஐயோ அந்த பேய் மறுபடியும் வந்துருச்சு, அவளை காப்பாத்தலைன்ற கோவத்தில் என்ன பழிவாங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் அவளை கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணாம தைரியமா இரு, அந்த பொண்ணு உன்னை காப்பாத்த தான் செத்து போனா. அப்படி இருக்கும்போது உன்னை கொலை பண்றதுக்காக அவ எதுக்காக ட்ரை பண்ணணும்? அப்படி உன்னை கொலை பண்ண நினைச்சானா அவ இறந்து போனதுக்கு அர்த்தமே இல்ல. அவ எதுக்காக தெரியுமா உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா? மறுபடியும் அந்த சைக்கோ ரெஸ்டாரண்ட் ஓனரால உனக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதுவும் இல்லாம நான் இப்போ அவளை மேல் உலகத்துக்கு அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் அவளுடைய பேயை கூட உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த பேயை நினைச்சு ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிக்குது. அப்ப என்னை காப்பாத்துறதுக்காக தான் அவ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்த சீன்ல அந்த சேர்மேனை காட்டுறாங்க. அவனுடைய அசிஸ்டன்ட் லேடி கிட்ட இந்த மாதிரி நம்ம ஆளுங்களை அனுப்பியிருந்தோம்ல, அவங்க எல்லாருமே போயிட்டு ஹீரோயினோட வீட்டை காலி பண்ண வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் எல்லாருமே அங்கே போகிறாங்க, ஆனால் அங்கே ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, பார்த்து பயந்து பயந்து ஓடி வந்துடுறாங்க சார், ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல என்னத்தை அப்படி பார்க்குறாங்க, அவள் பேய் ஓட்டுறவெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், இவனுங்களா சும்மா நினச்சிக்கிறானுங்க அங்கே ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. கருமோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதறிட்டு இருக்கும்போது இப்போ தான் நமக்கு அதெல்லாம் காட்டுறாங்க. இவங்க மறுபடியும் அடியாட்களை அனுப்பியிருக்காங்க ஹீரோயினோட வீட்டுக்கு. ஆனால் அவனுங்களாம் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த கடங்காரனும் அவனுடைய கேங்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஒரு மாதிரி அந்த கற்பனை உலகத்தில் பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நம்ம ஹீரோயினோட அம்மா பண்ணியிருக்காங்க போல. ஐ மீன் அந்த கற்பனை உலகத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை பார்த்து அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து ஓடிடுறானுங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கடங்காரனும் ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நான் அவ்வளோ தடவை சொல்லும் போது எவனும் நம்பலல்ல, இப்போ சாவுங்கடா சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சிட்டு இருக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின் வரைஞ்சு கொடுத்துட்டு போன அந்த கத்தியவை தான் பார்த்துட்டு இருக்கான். அதில் எம்ன்னு சொல்லி இருக்குல்ல, அதை பார்த்துட்டே இருக்கும்போது சரி நம்ம இந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். போயிட்டு இந்த மாதிரி அந்த கத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அங்கே கிச்சனில் அந்த எம் அப்படின்ற லெட்டர் போட்டிருக்க ஒரு கத்தி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான், அப்போ இவன் தான் அந்த கொலகாரம் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ உடனே இவன் மேலே சந்தேகப்படுற விஷயம் எனக்கு தெரிய வந்தாலும் இவன் உஷாராயிருவான், இது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் இந்த கடங்காரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தியை போய் பார்க்குறான். அவள் வேற யாரும் இல்லை, அந்த சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் லேடி தான். ஸோ இந்த மாதிரி நீ அங்கே ஸ்பை வேலை பார்க்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன், சொல்கிறா என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீ வந்து இது வரைக்கும் கேதர் பண்ண, அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க நிறைய பேய் ஓட்டுற விஷயம் தான் பண்ணுறாங்க, உண்மையாகவே பேய் ஓட்டுறவங்க தான் போல, ஒரு பெரிய ஊசி வச்சு நெஞ்சில் குத்துறாங்க இந்த பேய் ஓட்டுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து மேல் உலகத்துக்கு போயிடுறாங்களாம் அந்த ஆவியெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக மந்திரம் மாந்திரிகம்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடிக்குனா கடுப்பாயிருது. அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோன் பொண்ணு நம்ம ஹீரோயின்கிட்டையும் அந்த மேனேஜர் லேடிக்கிட்டையும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா. அந்த மாடல் பொண்ணு என்ன காப்பாற்றுறதுக்காக இறந்து போனா, ஸோ அவளை கொலை பண்ணவனா கண்டிப்பாக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம், ஆனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்கே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வேற வந்துட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் கூட உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது என்னுடைய பழி வாங்குற விஷயம், இதை நான் தான் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு நான் பண்ணுற ஒரு கடைசி மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் மேனேஜர் லேடியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்களுடைய பிளானில் அந்த ஜியோன் பொண்ணு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறது தான், அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பார்க்குற மாதிரி அவள் போகணும். ஸோ இவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஜியோன் பொண்ணை இவன் பார்த்துட்டு அப்படியே மாஸ்க்லாம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி அவன் கடையிலிருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே அந்த ஜியோனை ஃபாலோ பண்ணிட்டு போகிற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க சிசிடிவி கேமரா வச்சு முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேரவன் மாதிரி இருக்க ஒரு வண்டியில் தானே நம்ம ஹீரோவாக அவனுடைய ஃப்ரெண்டு உட்காந்து பார்ப்பாங்க. இப்போது அந்த ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டுக்காரனுக்கு பதிலாக அந்த மேனேஜர் லேடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோவை பார்த்துட்டு நீ எப்படா இங்கே வந்த, உன்னை தான் ஹீரோயின் வேலையை விட்டு தூக்கிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ நாங்கள் 2 பேரும் எப்பயோ ஒன்று சேர்ந்துட்டோம், அது உங்களுக்கு தெரியாதா, ஏதோ ஒன்று சேர்ந்துட்டீங்களா, இல்லை ஒரு டீமாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் இந்த கேரவனுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த கேரவனுக்கு வெளியில் தான் அந்த டிடெக்டிவும் இருக்காரு. இந்த கேரவன் எதுக்காக இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேரவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்காரு. இதே நேரத்தில் அந்த ஜியோனை ஃபாலோ பண்ணிட்டு சைக்கோ ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்திருப்பான்ல, ஸோ அவனை பிடிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அந்த ஜியோனை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அங்கே தான் இருப்பாங்க. இப்போ அவன் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக சண்டை போகுது. அந்த நேரத்தில் அவன் ஒரு கத்தியை வச்சு ஹீரோயினோட கையை கிழிச்சிடறான். இருந்தாலும் அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நீ இவ்வளோ பார்த்துக்கோ, நான் போய் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வேக வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. இதே நேரத்தில் அந்த வண்டிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவும் வெளியே ஓடி வரான். கரெக்டாக அந்த நேரத்தில் டிடெக்டிவும் பார்க்குறாரு. இவன் எதுக்காக இந்த வண்டிக்குள்ள இருந்தான், அதுவும் இல்லாமல் இப்போ எங்கே வேக வேகமாக ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இவனும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சைக்கோவை துரத்துறாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் அந்த டிடெக்டிவ் துரத்துறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ட்ரக்கில் அடிபட்டு அப்படியே செத்து போயிடுறான். பட் இருந்தாலும் அவன் பேயா மாதிரி அவனுடைய ஆன்மா எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிட்டு, டேய் நீ உன்னுடைய செயினை கழட்டு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோவும் செயினை கழட்டுறான். அந்த நேரத்தில் அந்த சைக்கோவுடைய பேயா அவனுடைய உடம்புக்குள்ளே பூந்துருது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோவுடைய பேரை ஒரு லெட்டரில் எழுதி அதை அந்த ஹேர் பின்ல வச்சு குத்தினா தானே அவனுடைய ஆன்மா மேல் உலகத்துக்கு போவோம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட லெட்டரே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது அவளுடைய கையில் ஏற்பட்ட அந்த காயத்தில் அப்படியே ரத்தம் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்கும்ல. ஸோ அதுலேயே அந்த சைக்கோவுடைய பேரை வந்துட்டு அவள் ஒரு மாதிரி எழுதி அப்படியே அதை அந்த ஹேர் பின்ல பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நெஞ்சில் குத்தும்போது அந்த பேய் அப்படி மேல் உலகத்துக்கு போயிடுது. அந்த சைக்கோவும் செத்துட்டான். அதே சமயம் அவனுடைய பேயும் பார்த்தீங்கன்னா மேல் உலகத்துக்கு போயிடுச்சு. எப்படியோ இந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் இதை லைவாக பார்த்துட்டு இருந்த அந்த டிடெக்டிவ்க்கு இப்போ தான் இந்த பேய்கள் மேலேயே நம்பிக்கை வருது. அட ஆமாம், உண்மையாகவே இவங்க 2 பேரும் பேய் ஓட்டுறவங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஹீரோயின் என்னென்ன மாதிரியான பேயெல்லாம் ஓட்ட போறா அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். பாய்.